மலைச்சாரல் சேனலிலிருந்து என் மனைவி சிறுகதை. திருமணத்திற்கு முன்பே நான் வெளிநாட்டில் இருந்தபடியால் திருமணத்திற்காக 45 நாள் விடுமுறைதான் கிடைத்தது. திருமண ஏற்பாடு எல்லாம் எங்கள் அக்காவும் மாமாவும் கவனிச்சுக்கிட்டாங்க. என்ன, என்கிட்ட ஒரே வீடு தான் இருந்தது, அதுவும் லோனில். அதை காட்டிதான் பெண் வீட்டார்களை சம்மதிக்க வைத்தோம். பேங்க் லோன் 15 லட்சம், மாதம் வட்டி கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கட்டியாக வேண்டும். கல்யாண செலவில் பற்றாக்குறை வர ஒரு 3 லட்சம் வெளியே கடன் வேற வாங்கிவிட்டேன் வட்டிக்கு. இது எதுவுமே பெண் வீட்டாருக்கு தெரியாது. எனக்கு தாய் தந்தை இல்லாத காரணத்தினால் முதலில் யோசித்தார்கள். பிறகு அனைவரும் நல்ல பையன் என்று சர்டிஃபிகேட் தர ஒத்துக்கிட்டார்கள். ஜனவரி 18, 2013 திருமணம் நடந்தது. சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கினோம். எங்களுக்குள் நல்ல புரிதல் ஏற்பட்டது. தேன்நிலவு, சினிமா, ஹோட்டலில் சாப்பிடுவது என்று 1 மாதம் ஓடிவிட்டது. எனக்கு லீவு முடிய 3 நாள் இருக்கும் நிலையில் என் மனைவிக்கு கடுமையான அம்மை நோய் பார்த்தது. இந்த மாதிரி நேரத்தில் மனைவியை விட்டு செல்வது நல்லது இல்லை என்று எண்ணி கம்பெனியில் பேசியே லீவ் எக்ஸ்டென்ஷன் வாங்கிவிட்டேன். 15 நாள் என் மனைவி கூட இருந்து நல்லபடி கவனித்து கொண்டேன். அவளுக்கு குணமாக எனக்கு தொற்றிக்கொண்டது அம்மை. அது இன்னும் கடுமையான அம்மை. கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேல் அவதிப்பட்டேன். அப்போ என் மனைவி என்னை பார்த்து கொண்டாள். மறுபடியும் கம்பெனியில் பேசி மறுபடியும் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண கம்பெனி ஹச்ஆருக்கு மெயில் அனுப்பினேன். அம்மை நோய் என்றதும் இப்போதைக்கு வர வேண்டாம், நல்ல குணம் ஆன பிறகு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அனுப்புங்க, அதை நாங்கள் பார்த்த பிறகு சொல்கிறோம், அப்போ வந்தா போதும் என்று மறுபதில் வந்தது. அப்படி இப்படின்னு பதில் 2 மாதம் ஓடிவிட்டது. கையில் இருந்த காசு எல்லாம் கரைந்து விட்டது. செலவை சமாளிக்க முடியாமல் மறுபடியும் கடன் வாங்கினேன். என்னோட பொருளாதார நிலைமை அப்போதான் என் மனைவி தெரிஞ்சுக்கிட்டா. முன்ன வாங்கிய கடனுக்கு வட்டி அடிக்க மறுபடியும் கடன் வாங்கினேன். காசு நெருக்கடி அதிகரிக்க நிலைமையை சமாளிக்க முடியாமல் மறுபடியும் ஹச்ஆருக்கு மெயில் போட்டேன். 15 நாள் பிறகு வந்து சேரவும் என்று பதில் வந்தது. அப்பாடா, 4 மாசம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னு இருக்கையில் என் மனைவிக்கு மறுபடியும் உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல, அங்கே அவளை பரிசோதித்த டாக்டர், நீ கர்ப்பமா இருக்குமா என்று சொன்னவுடன் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விட்டேன். வீட்டுக்கு வந்து இதை பற்றி பேசினோம். நான் மறுபடியும் லீவு நீடிக்கிறேன் என்று சொன்னபோது வேண்டாம் என்று மறுத்து விட்டாள் என் மனைவி. ஏங்க, இங்கே இருந்து என்ன பண்ண போகிறீங்க? கடன் வாங்கி தான் செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இங்கேயே இருந்துட்டால் குடும்பத்தை எப்படி ஓட்டுறது? நீங்கள் போங்க, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன். போய் முதல்ல கடனை அடைங்க, பிரசவ நேரத்தில் வந்தா போதும்னு சொல்ல, ஒருவனுக்கு தாய் தந்தை இல்லைனா எவ்வளோ பெரிய சாபம் என்ற உண்மையை அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனைவி சொன்னதை போல் அவளை என் மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி விட்டேன். வாங்கின கடன் அடைக்க கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆயிருச்சு. இந்த 6 மாதத்தில் ஒரு நயா பைசா கூட வீட்டுக்கு அனுப்ப முடியவில்லை. இருந்தாலும் என் மாமியாரும் மாமனாரும் மனைவியை நல்ல முறையில் பார்த்து கொண்டார்கள். எனக்கு தாய் தந்தை இல்லாத குறையை அவர்கள்தான் பூர்த்தி செய்தார்கள். நான் என் மாமியாரை அக்கா என்று அழைப்பேன். ஒரு நாள் போனில் பேசிக்கொண்டு இருக்கையில் என் மாமியார் நான் பணம் அனுப்பாததை மற்றும் கடன் இருக்கிறதை பற்றி கொஞ்சம் சங்கடப்பட்டு, அதான் தம்பி, தாய் தந்தை இல்லாத உங்களுக்கு பெண் கொடுக்க யோசித்தோம். இந்நேரம் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இப்படி என் மக கஷ்டப்பட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்ல என் மனைவிக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அவ அம்மாவோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இந்த பாரு, நான் இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா சொல்லு, என் வீட்டுக்கே போகிறேன்,
ஆனால் என் புருஷனை பற்றி பேசுகிறது மட்டும் வச்சுக்கிறாத. அவர் கஷ்டம் உனக்கு தெரியுமா? இதையெல்லாம் போனில் கேட்டுக்கிட்டே இருந்த எனக்கு கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர். எப்படி சார், கல்யாணம் ஆகி வெறும் 5 மாதத்தில் புருஷனுக்காக பெத்த தாயுடன் சண்டை போட இந்த பெண்ணால் முடிகிறது? அதுதான் அன்பு. இது கதை மட்டும் இல்லைங்க, உண்மையாக நடந்த சம்பவம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.